electron positive inductive effect na electron releasing effect. Can you give example for this, Karishma? Negative inductive effect அப்படினா electron withdrawing effect. இது ஞாபகம் இருக்கா இல்லையா? எக்ஸாம்பிள் கரிஷ்மா ஞாபகம் இல்லையா? ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் எஃபெக்ட்டுக்கு எல்லாரும் எழுதுங்க. ஓகே, எலக்ட்ரான் ரிலீசிங் எஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதர் நேம் இஸ் எலக்ட்ரான் புஷிங் எஃபெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் தான். CH3 அதாவது ஆல்கைல் குரூப். CH3ன்றது மட்டும் இல்லை, CH3 CH2 அந்த மாதிரி. ஸோ ஆல்கைல் குரூப்பு, அதுக்கப்புறம் CH3O குரூப், ஆல்காக்சி குரூப். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது எலக்ட்ரான் ரிலீசிங் ஆர் எலக்ட்ரான் புஷிங் எஃபெக்ட்டுக்கு. சரியா? ஸோ ரிமைனிங் நீங்கள் எது வந்தாலும் நீங்கள் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்து NO2, அப்புறம் ஹலஜன்ஸு, Cl, ஸோ இதெல்லாம் வந்ததுன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்டில் வரும். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ணும். இது பாண்டட் பேர் எலக்ட்ரானை புஷ் பண்ணும். இது வந்து தன் பக்கம் இழுக்கும். அதான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். சரியா? புரியுதா? இந்த மாதிரி ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ CH3 பாண்ட், அப்புறம் CH2, அதுக்கப்புறம் Cl அந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ இதில் Clக்கு வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் இருக்குது. அப்போ இந்த Cக்கும் இந்த Clக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டட் எலக்ட்ரான் என்ன ஆகும்னா குளோரின் பக்கமாக போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில இருக்க பாண்டில் இருக்க எலக்ட்ரான் குளோரின் பக்கமாக போகுதுன்னா பொலாரிட்டி வரும். ஸோ பொலாரிட்டினா இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். சரியா? ஸோ இந்த போலரைசேஷன்னால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பாண்ட் இருக்குல்ல, இங்கே கார்பன் தான் இருக்குது, இங்கே கார்பன் குளோரின் இருக்குது. ஸோ அது நார்மல் தான் உங்களுக்கு போலார் நேச்சர் வர்றது. பட் கார்பன் கிடையிலே போலார் நேச்சர் உங்களுக்கு இன்டியூஸ் ஆகும் இந்த -I எஃபெக்ட்னால. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இந்த கார்பனை நோக்கி போகும். ஸோ இங்கே நம்ம உருவாக்குற அந்த பொலாரிட்டியை வந்து டெல் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய அந்த குளோரினால் வரக்கூடிய அந்த எஃபெக்ட் இந்த கார்பன், செகண்ட் கார்பன், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது நம்ம குளோரின் பக்கத்தில் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் கார்பன் போடுறோம். குளோரின் அதை தாண்டி இங்கே இருக்க கார்பனுக்கு செகண்ட் கார்பன் சொல்கிறோம். ஸோ செகண்ட் கார்பனில் இந்த -I எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கணும். பக்கத்துலேயே இருக்க கார்பனுக்கு தான் -I எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் டியூ டு குளோரின். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணுது, மெத்தில் குரூப் the bonded pair of electron is moving away from the methyl. அப்படின்னா methyl has got electron releasing effect இல்லைனா electron pushing effect ன்னு சொல்கிறோம். பட் chlorine is withdrawing the bonded pair of electron. அதனால chlorine வந்து has got -I effect. Able to understand the inductive effect? Inductive effect புரியுதா எல்லாருக்கும்?